நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனம். And Jesus, looking about them, say, with men it is impossible, but not with God, for with God all things are possible. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். போதும், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீங்க பேசுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் உள் பிரவேசிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அப்பா, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல கர்த்தாவே, இந்த வேளையில ஒவ்வொருடைய மனக்கண்களை நீ திறப்பீராக. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமா நீங்க பேசுங்க. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனால் கூடாதது எல்லாம் தேவனால கூடும் என்று இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை செய்யும் தேவனாய் இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால எல்லாம் கூடும். என் தேவனால எல்லாம் கூடும் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோம், ஹல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனால எதுவுமே கூடாது, முடியாதுன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சிருஷ்டித்த தேவன், நாம் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பெரிய தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இந்த கால வேளையில பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாவியை நீதிமானாக்க தேவனால கூடும் என் ஜனமே. ஆனா மனுஷரால ஒரு பாவியை நீதிமான ஆக்குவதற்கு மனுஷரால முடியாது. இந்த வானத்தையும் பூமியையும் நம்மளை சிருஷ்டித்த தேவன் மாத்திரமே ஒரு பாவியை நீதிமானாக்க தேவனால கூடும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற சாபங்களை மாற்ற தேவனால கூடும் என்று பார்க்கிறோம். இயற்கை நியமங்களை மாற்ற தேவனால கூடும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுக்கு தீர்க்காயுசை தர நம் தேவனால கூடும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனை பாதாளத்திலிருந்து விடுவித்து பரலோகத்துக்கு கொண்டு போக நம் தேவனால கூடும் என் ஜனமே, ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறார், அவரே இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். என் ஜனமே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள். குமாரன் ஒரு மனிதனை நோக்கி பார்த்தால் போதும், அவன் விடுவிக்கப்படுவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனால கூடாத காரியம்
ஒரு காரியம் கூட அவரால் முடியாது என்று சரித்திரமே கிடையாது. எல்லாம் அவரால் கூடும். அந்த வானத்தையும் இந்த பூமியையும் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சிருஷ்டித்தார். சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர் பெரிய தேவன். சகலத்தையும் புதிதாக்கவும் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்த தேவன். நாம் வேண்டிக் கொண்டு வந்திருக்கலாம். இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். மனுஷனோ உங்க முகத்தை பார்க்கிறான். நம்முடைய தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிற தேவனாய், நம் இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த பூமியில கூட மனுஷர் நம்மை கைவிடலாம். நம்ம சொந்த பந்தம் யார் மேல அதிக அன்பு வைத்திருந்தோமோ அவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு கைவிட்டு போகலாம். நம்ம பிள்ளைகள் நம்மை கைவிடலாம். நம்முடைய தகப்பன், நம் தாய், சொந்த பந்தம், இந்த உலகமே நம்மை கைவிடலாம். நம்முடைய தேவன் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனமே, யார் யார் நம்மை மறந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை மறப்பதில்லை. நம்முடைய நினைவாய் இருக்கிறார். நீங்க பண்ணிட்டு ஒவ்வொரு விண்ணப்பத்தோடு நீங்க வந்திருக்கலாம். இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருவார் என்று உன் சிந்தையில விசுவாசம் இருந்தால் போதும். கடுகளவு விசுவாசம், பூர்ண விசுவாசம் இருந்தால் போதும். என் ஜனமே, அவரால முடியும். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் ஜனமே, நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை ரட்சித்த தேவன் உளையான சேற்றிலே விழுந்து கிடந்த என்னை தூக்கி எடுத்தார், என்னை நீதிமானாய் மாற்றினார். ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு சில காலத்துல பின்மாற்றத்துல போயிருப்பேன். தேவனை விட்டு தூரமாய் நான் போயிருப்பேன். தேவனே என்னை மன்னியுங்க. இயேசுவே, கர்த்தாவே, என்னை நோக்கி பாருங்கப்பா சொல்லிட்டு நீ உன் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவிடம் நீ நெருங்கி வரும்போது, அவர் கிட்ட நீ வரும்போது, கர்த்தர் உன் விண்ணப்பங்களை அவர் அருள் செய்வார். உன் கவலைகளை போக்குவார். உன் பாவத்தை நீக்குவார். அதற்காகவே இந்த பூமியிலே அவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். நீ உன் இருதயத்தில் வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பத்தை அவர் வாய்க்க செய்வார். இந்த காரியம் தேவனுடைய பார்வையிலே லேசான காரியமாய் இருக்கிறது. என் ஜனமே, நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். நீ துதிகளை செலுத்து. தேவன் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். ஸ்தோத்திர பலிகளை நீ செலுத்து. தேவனுடைய சிந்தையாய் நீ காணப்படு. அவரை பாடி நீ துதிக்கும் பொழுது நீ திடமனதாயிருந்து இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைக்கும் போது உன் காரியங்களை அவர் புதிதாக்குவார். கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். என் ஜனமே, எத்தனை பேர் இந்த கால வேளையில விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்னால எல்லாம் முடியும் என்று இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, நம் தேவனால கூடாத காரியம் ஒரு காரியமும் இல்லை. இந்த காரியம் நமக்கு பெரிதா இருக்கும். இந்த காரியம் எப்படி முடியுமோ, இதால என்னால ஒன்னும் செய்ய முடியாதே நீ நினைக்கலாம். உனக்கு பெருசா இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வைக்கு முன்பாக உன்னுடைய காரியம் ஒரு தூசியை போல சின்ன காரியம். இது லேசான காரியம். ஆகவே நீ திட்டமானதாயிரு. இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். என் ஜனமே, அவர் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு
மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தில் நாம் வந்திருக்கிறோம். என் ஜனமே, நீ விசுவாசத்தோடு இருக்கும் போது கர்த்தர் உன் ஜீவியத்திலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் பாவத்தில் இருக்கும் மனிதனை விடுவிக்கிற நாமமாய் இருக்கிறது. நாம் கூட பாடல் படித்தோம். பாவத்தை போக்கும் நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். பாவத்தை போக்கும் பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், வல்லமை உள்ள நாமம். எங்கள் இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், பாவத்தை போக்கும் நாமம் இயேசுவின் நாமம். நீ இயேசுவின் நாமத்துல தேவ சமூகத்துல நீ காத்திருக்கிறபடியால், நீ வந்திருக்கிறபடியால் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் முகம் பிரகாசம் அடையும். இயேசுவின் நாமத்தை நம்பி நீ வந்தபடியினால், அவருடைய நாமத்தில் நீ விசுவாசமாய் இருந்தபடியினால், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நீ விசுவாசித்தபடியினால், உண்மையாகவே உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ சமாதானத்துடன் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு நீ திரும்பி போவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son therefore shall make you free, shall be free indeed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் ஒரு மனிதனை விடுதலையாக்கணும் நினைச்சிட்டா நிச்சயமாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். அதுக்கு நாம் என்னதான் செய்யணுமா? நம்மில் இருக்கிற பாவங்களை இந்த பரிசுத்தமுள்ள அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அவருடைய சர்வ வல்லமையுள்ளவருடைய பாதத்துல நாம் சரணடையணும். நம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் போதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தன் பாவங்களை, நமக்குள்ள இருக்கிற பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சர்வாங்க சுகத்தை தருகிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, நாம் பண்ணின விண்ணப்பங்கள் நிறைவேறணும்னா நாம என்னதான் செய்யணுமா? நம்முடைய நாவுல துதிகளை செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய போதும். அப்ப பார்க்கிறோம், குணசாலியான ஸ்திரிகளை கண்டுபிடிப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்துட்டு இந்த குணசாலி, அப்ப அப்படிப்பட்ட ஸ்திரிகளை தேவன் விரும்புகிறார். நாம் குடும்பத்தில் கூட குணசாலியான ஸ்திரிகள் பேர் கூட இருக்கும். குணம்னு வச்சிருப்பாங்க, ஒரு குணமும் இருக்காது. குணசுந்தரின்னு வச்சிருப்பாங்க, என்னதான் இருக்காது. குணத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த வசனம் என்னதான் சொல்லுது? பேருக்கு தக்கன நாம் நடந்து கொள்ள வேண்டும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? நம்ம குடும்பங்கள்ல எத்தனை பேர் நம்ம குணமாக அன்பாக இருக்கிறோம்? எத்தனை பேர் குணமா இருக்கிறோம்? குணசாலியான ஸ்திரி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சில கூட்டம் தான் சத்தம் கேட்குது. ஆகவே குணசாலியான ஸ்திரீகளாய் நாம் காணப்படணுமா இல்லையா? நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்.
அந்த நம்ம பாருங்க, நம்ம கிறிஸ்தவ மார்க்கம் என்பதே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே என்னதுதான்? கிறிஸ்தவ ஜீவி அடித்தளமே அன்பு. நம்ம அன்பு இருக்கணுமா இல்லையா? நம்முடைய குணங்கள், பிதாவின் குணங்கள். கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 9 வித ஆவியின் கனிகளை பற்றி நாம் பார்க்கிறோம். அது பிதாவின் குணங்கள். பிதா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பிதா அப்பாவுக்கு இருக்கிற குணங்கள் நம்ம பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீகளை கண்டுபிடிப்பவன் யார்? எந்த குடும்பத்தில் நீங்களே பார்த்திருக்கீங்களா? நாமளே குணமா நடந்துக்கிறோமா? ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனம் திரும்பி ஒரு ஞானஸ்தானம் என்பது தேவனோடு ஒரு உடன்படிக்கை. நம்ம அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம அகற்றி விட்டு தேவனுக்கும் அறிக்கை செய்து நம்ம தண்ணீர்ல மூழ்கும் போது அந்த பழைய மனுஷன் செத்து போகிறான். பழைய பாவ சுபாவங்கள் செத்து போகிறது. மறுபடியும் எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளுகிறோம் என் ஜனமே. ஆகவே பிதாவின் குணங்கள் நமக்கு வேணும். நீங்க என்ன அதான் நான் வெறும் ஞானஸ்தானம் எடுக்க சடங்கு கிடையாது. ஆகவே ஞானஸ்தானம் முழுமையாக பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி என்ன செய்யணுமா? நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியிலே நாம் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு சோதனைகள் துன்பங்கள் வரும்போது கர்த்தர் நமக்கு பலனாய் அவர் நமக்கு துணை நிற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 1வது வசனம். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. பாத்தீங்களா? மாறுபாடான உதடு. இந்த நிமிஷத்துல ஒண்ணு பேசும், மறுபடியும் மாறும். சொல்லிட்டு நாங்க சொன்னேன், நீதிகரிக்கிறது. இந்த ஆவி பொல்லாத ஆவி. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆவி இருக்கக்கூடாது. தன்னை நீதிகரிக்கிறது. இப்பதான் சொல்லியிருப்பாங்க. நாங்க சொன்னேன், சொன்ன வார்த்தையை அப்படியே திருப்புவாங்க. தேவனுக்கு முன்பாக நீதிகரிக்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் எங்க சொன்னேன் இந்த வார்த்தைய, அப்படியே அதை பார்க்கிறோம். மாறுபாடான உதடுகள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடா பேசினா அவனுக்கு பேர் என்னதுதான்? மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம், நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். ஹல்லேலூயா. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. நன்மையை ஒருபோதும் கண்டடைய முடியாதான். அவ்வளவுதான வசனம். புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். புரட்டு நாவு எலும்புலாத நாக்குன்னு சொல்லுவாங்க. எலும்புலாத நாக்கு எப்படியும் பேசுமா. ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் சொல்லுவாங்க, ஆனா நாங்க சொன்னேன்னு சொல்லுவாங்க. நீதிகரிக்கிறது. ஆகவே அது வசனம் சொல்லுது. இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன நாவது? புரட்டு நாவுள்ளவன் எதுல விழுவானா? தீமையில் விழுவான். இந்த நாவை பத்திரமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என் ஜனமே. இந்த நாவு தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாவை எவ்வளவு ஆண்டவர் அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். இந்த பல்ல பாருங்க, மேலையும் கீழே எத்தனை பல்லு நமக்கு? மேல எத்தனை, கீழே எத்தனை பல்லு? சொல்லுங்க, எத்தனை பல்லு? என்ன இல்லையா? சொல்லுங்க, எத்தனை பல்? பிள்ளைய சொல்லுங்கப்பா. என்றது இல்லையா? ஏதாவது சாப்பாடு மட்டன் சிக்கன் தான் போட்டு வாயில போடுறது. அது இப்போ பல்ல நறுக்கு மெண்டு திங்கிறோமே, அது எதாவது கண்ணாடியிலேயே பார்க்க வேணாமா? 36 32 நல்லா எண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு அதிகமாக கூட இருக்கலாம்.
அப்ப பாருங்க வந்துட்டு அந்த பல்லு காம்பவுண்டு செவர் மாதிரி வச்சிருக்காரு. உங்க பல்ல நீங்க கண்ணாடியில பாருங்க, பார்க்கணும்னா ஒரு ஒரு பக்கத்துல வந்து நீங்க பல்ல பாருங்க, எவ்வளவு காம்பவுண்டு கீழையும் மேலையும் காம்பவுண்டு செவர் மாதிரி அழகா வச்சு அதுக்குள்ளதான் என்ன வச்சிருக்காரு, இந்த நாவை வச்சிருக்காரு. அந்த நாவை வச்சிருக்கிறாரு. இந்த நாவு ஒரு சில நேரங்கள்ல தகாத வார்த்தைகளை பேசி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்குது. ஒரு நாள் பேசும்போது கூட பல்லு நறுக்குன்னு கடிச்சிரும் நாவை. ஐயோ வலிக்குதே, ஏன் கடிக்கிற சொல்லிட்டு எது நாவு பல்ல பார்த்து கேட்குமா. வந்து ஒரு நேரம் வந்து இந்த நாவு பல்ல தாண்டி வருது. நீ பல்லுக்குள்ளே தேவனை துதிக்கத்தான் நம்ம கூப்பிடணும். அந்த நாவுக்கு நம்ம நாவை பயன்படுத்தணும். அவர் சொல்றாரு, நலமானதையும் கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன்னு தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்றாரு. ஆகவே இந்த நாவு பாருங்களேன், வந்து ஒரு சில நேரங்கள்ல தகாததை பேசிடுது, பல்லு நறுக்குன்னு கடிக்கும் நாவை. ஐயோ நான் இந்த வலிக்குதே, பல்ல நறுக்குன்னு கடிச்சுக்கிட்டேனே பாருங்க. அந்த பல்லு சொல்லும், உன்னையத்தான் ஆண்டவர் சிருஷ்டித்து எனக்குள்ள நீ வெளியே தாண்டி வரக்கூடாது, உன்னை பாதுகாப்பா வச்சிருக்காரு. என்னை தாண்டி ஏன் வர, நீ வந்தா நான் உன்னை கடிக்கத்தான் செய்வேன். இந்த பல்லு நாவை பார்த்து சொல்லுது. நம்ம நினைச்சு பாருங்க, பார்ப்போம். வந்து ஆகவே நாம் தேவையில்லாதபடிக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும், நல் வார்த்தைகளை பேசணும். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா, வார்த்தையாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் எப்படி இருக்கிறாரா, வார்த்தை. இப்ப வார்த்தையாகிய தேவன் நம்ம நாவுல உட்கார்ந்து இருக்கார். அப்ப நம்ம எப்படி பேசணும், ஐயோ பரிசுத்தமுள்ள தேவன், இந்த நாவுல எவ்வளவு கெட்ட வார்த்தை, கிருபை இல்லாத வார்த்தை. அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, வந்து அறிவுல கம்மியா இருந்தாலும் ஞானத்துல கம்மியா இருந்தாலும் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா யாரை நோக்கி கூப்பிடணுமா, தேவனிடம் கேட்க வேண்டும். யாக்கோபுல வாசிக்கிறோம் நினைக்கிறேன், ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனா இருந்தா தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆகவே நீங்க என்ன செய்யணும், அப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து நீ நல்ல பையன், நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உனக்கு ஞானத்தை தருவார்ப்பா அப்படின்னு இருக்க மாட்டேன். ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தண்டு கொண்டு இருக்கிறார், உன் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை தருகிறார். நீ வேதத்தை 2 வசனத்தை வாசி சொல்லிட்டு நீங்க பிள்ளைகளுக்கு அன்பா நீங்க பேச வேண்டும். கழுத பண்ணின்னு இந்த பிள்ளைகளை சத்தம் போட்டா அது கழுதையாத்தான் போகும், பன்னியாத்தான் போகும். மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ஆகவே நம் வாழ்க்கையின் நம் கையில் இருக்கு, நம்ம எதை பேசுறோமோ அதுதான் நடக்கும். இதெல்லாம் என்னால முடியாது, அவளை கடனை என்னால கட்ட முடியாது, நீ கட்டாம தான் இருப்ப. ஆகவே நான் தெரியாம வாங்கிட்டேன். என் தேவன் பெரியவர், என்னை ரட்சித்த தேவன் பெரிய தேவன், அவரால கூடாத வரை ஒன்றுமே இல்லப்பா. என் கர்த்தரால் முடியும், என் கர்த்தரால் முடியும், என் காரியத்தை அவர் நிறைவேற்றி தருவார். அந்த நல் வார்த்தைகளை வேதத்துல பார்க்கிறோம், அநேக இடங்கள் நல் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை, நன்மையான வார்த்தைகளை நம்முடைய நாவு சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது இந்த வார்த்தை உருவாக்கும். ஆதியில அப்படிதான் தேவன் வார்த்தையினால்தான் சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். ஆகவே வந்து அந்த வார்த்தை மனுஷன் அவருடைய சாயலா நம்ம சிருஷ்டித்தார். நாம் பாவம் செய்து மகிமை இழந்து போனோம், ஆண்டவர் ஒரு நாள் ரட்சித்தார், அவர் நீதியின் பிள்ளைகளாய் மாற்றினார். தேவன் நாவுல அவர் உட்கார்ந்து இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார். அப்ப நல்லதை பேசும்போது அப்படியே நடக்கும். நாம் தேவையில்லாம நாம் பேசும் பொழுது, தேவையில்லாத காரியத்தை பேசும்போது நாம் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்றிருப்போம். தேவன் இந்த நாவில் இருப்பார். தகாத வார்த்தைகளை பேசும்போது இந்த வார்த்தையாகிய தேவன் நம் நாவை விட்டு போய் விடுவார். நீ எவ்வளவுதான் சமாதானம் சமாதானம் என்று சொன்னாலும் அங்க பலிக்காது. ரகசியம் அதுதான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நல் வார்த்தைகளை, நன்மையான வார்த்தைகளை பேசணும். பேசும்போது இந்த வார்த்தையாகிய தேவன் நம் நாவுல இருந்து நாம் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் ஆசீர்வாதமாயிருப்பான். நம் நாவுல இருக்கிறது கர்த்தர், வார்த்தையாகிய தேவன். வாசிங்க எடுத்தவங்க யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்னதான் இருந்ததா, வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. தூங்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா.
சுதாரிப்பாத இருக்கீங்க. ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த வார்த்தையாயிருக்கிறார், இந்த வார்த்தையாகிய தேவன் உங்களுக்கு வந்து நேரமே போகலன்னா அதுதான் உங்களுக்கு ஆபத்து. தனியா வந்து உட்கார்ந்தீங்கன்னா அது ஆபத்தா முடியும். ஏவாள் கூட ஆதாமோட இருந்து ஆபத்து வந்திருக்காரு. லேசா நழுவுனதுனாலதான் அங்க பாவம் செய்ய ஏதுவா இருந்தது. நீங்க வேலை இல்லாத நேரத்துல நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளோ உங்க கணவனோ வேலைக்கு போயிருந்தா அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரை மிகுந்த ஆசீர்வாதத்தை தாங்க, என் கணவனை ஆசீர்வதிங்க. இப்பெல்லாம் பார்த்தா கடுமையான வேலை. நான் வீடுகளை ஏசியை போட்டு காத்தாடியை போட்டு நல்லா மல்லாந்து தூங்கிடுறோம். ஆனா வந்து அங்க பாடுபடுறது வந்து கர்த்தருக்கு தெரியும். நானும் பார்த்துருக்கிறேன். ஒரு சகோதரன்லாம் வேம்பாரில் போகும்பொழுது பார்ப்பேன், மண் செமந்து டக்கர்ல அள்ளி போடுறாரு. எவ்வளவு கஷ்டம். வெயில் ஒரு பக்கம் வருது, எப்பனா வீட்டுக்கு வருவோம் தான் ஸ்பீடா நான் வாரேன். ஆனா அவருக்கு எவ்வளவு கஷ்டம். நம்ம நினைக்கிறோம் ரத்தம் சிந்தி தான் உழைச்சி இந்த பணம் உங்க கையில கொடுக்குறாங்க. ஆகவே அவர்களுக்காக நீங்க என்னதான் செய்யணுமா சொல்லுங்க? ஜெபம் பண்ணணும். வீட்டுல தகாத வார்த்தைகளை பேச நேரம் இருக்கு, அவர்களுக்காக ஜெபிக்க நேரம் இல்ல. உங்க பிள்ளைகளுக்காக 2 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ 20 பிள்ளைகளோ அப்படிதான் 20 பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கு, நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எத்தனை பிள்ளைகளோ பேர் சொல்லி ஜெபம் பண்ணீங்களா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமே இல்ல, கைகளை உயர்த்துங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க உங்க பிள்ளைகளுக்காக? உண்மையாக நீங்க சொல்லுங்க. ஆகவே ஜெபிக்கணும். பிள்ளைய ஜெபம் பண்ணீங்களா உங்க தாய் தகப்பனுக்காக? இல்ல, ஜெபிக்கணுமா இல்லையா? கர்த்தர் தாமே வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் எழுந்து உங்க பிள்ளைகளுக்காக உங்க கணவனுக்காக வந்து நீங்க ஜெபிக்கணும். புருஷன் அவருக்கு அவங்க கணவன் ரட்சிக்கப்பட்டார்னா குடும்ப தலைவர் முக்கியம். குடும்ப தலைவரை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அவர் ரட்சிக்கப்படாதனால் நீங்க வந்து என்ன செய்யணும்? உங்க நடத்தையிலேயே என்ன செய்யணுமா? அவர் ஆதாயப்படுத்திக் கொள்வீங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு நல் நடத்தையினாலே அவர்கள் பார்த்து ஆதாயப்படுத்திக் கொள்ளுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அவங்க குடும்ப தலைவரை கர்த்தர் மெயினா பார்க்கிறார். ஆகவே நாம் அவர்கள் வந்து தேவன் வார்த்தையாகிய தேவன் அவரை தொட வேண்டும். கர்த்தர் அவங்களுக்குள்ள இருந்து ஆளுகை செய்யும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதுவரைக்கும் நீங்க என்னதான் செய்யணும்? உங்க கணவனுக்காக அவர் முழுமையான ரட்சிப்பு அடைய வரை நீங்க என்னதான் செய்யணும்? அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். என் ஜனமே, உன் ஜெபத்தை அவர் தள்ளி போட மாட்டார். உன்னை புறம்பே அவர் தள்ளி விடுவதில்லை, ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாராகிலும் வருத்தத்தோடு சொன்னார், நீங்க வாங்க, தேவ ஆலயத்துக்கு வாங்க, இயேசு உனக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தர் நீ நினைச்ச காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இங்க வந்து உட்கார வச்சிருங்க. நீங்களோ நானோ விடுவிக்க முடியாது. ஒருவர் நம் நடுவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பெரிய தேவன், அவர் விடுவிப்பார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியான அந்த தேவன் நம் நடுவே அவர் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கூப்பிட்டு தேவ சமூகத்திலே நீ உட்கார வை. கர்த்தர் அவனை விடுவிப்பார். சகலத்தையும் புதிதாக்கி அவர் நினைப்பதற்கு மேலாகவே அவர் தருவார். என் ஜனமே, ஆகவே எத்தனை பேர் இந்த கால வேளையில என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்று நீ விசுவாசித்தால் இப்பொழுதே தேவனுடைய மகிமையை காண்பாய். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா கரங்களை தட்டி, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அப்பா, உம்மால எல்லாம் ஆகும். உம்மாலே தான்
எல்லாமாக உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நீ படித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உன் ஜீவிதத்திலே அற்புதங்களை செய்வார். எல்லாம் தேவனால் ஆகும் என்று விசுவாசி. தான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் ஹல்லேலூயா. என் தேவனாலே நான் இப்பொழுது இந்த சூழ்நிலையிலிருந்து என் தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயங்களை காண செய்கிற தேவன். என் ஜனமே, தேவன் 2025 வருஷத்துல நம் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னார். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் இப்போது அதிசயம் நடக்கட்டும். உன் நாமம் அதிசயம். உமக்கு அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில நீங்க தேவ சமூகத்திலே நீங்க வந்திருக்கிறீர்கள். நீ இருதயத்தில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருவார். நீ கவலையோடு நீ வந்திருக்கலாம். உன் கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வை. அவர் உன்னை ஆதரிப்பார். ஒருபோதும் உன்னை தள்ளிவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2-3 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து எவரை பணிந்து? இயேசு கிறிஸ்துவை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஹல்லேலூயா. இவனுடைய விசுவாசம், நீர் என்னை சுத்தமாக்கினால் உண்மையாகவே நாம் சுத்தமாவேன், நீ குணமாக்கினால் நான் குணமாவேன். இந்த இடத்துல குஷ்டரோகி பணிந்து தேவனுடைய சமூகத்துல அவருடைய பாதபடியில தாழ்மையாக பணிகிறான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே இந்த குஷ்டரோகி பாருங்க, வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். விசுவாசத்தின் அளவிற்கு உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். 3வது வசனம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி, உடனே நாளை இல்ல அந்த நிமிஷத்திலேயே உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று வாசிக்கிறோம். என் ஜனமே, ஆகவே நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல நீ இருப்பாயானால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை குணமாக்குவார். நீ பலவீனத்தோடு, சரீர பலவீனங்களோடு நீ வந்திருக்கலாம். நம்மை பலப்படுத்தும் தேவன்
அவன் நம் நடுவே உனக்கு முன்பாகவே உன் அருகிலே அவன் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் என்னை சுத்தமாக்க வல்லமை உள்ளவர். இந்த குஷ்டரோகி விசுவாசித்தான், ஆகவே சுகத்தை, சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டான். என் ஜனமே, எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறோம்? அப்படி விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரை என்னில் இருக்கிற அவிசுவாசத்தை நீங்கும்படியாக உதவி செய்யுங்க, விசுவாசத்தை தாங்க என்று நாம் அவருடைய இந்த வேளையில கேட்பாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதனை இயேசு தொட்ட போது குஷ்டரோகம் நீங்கியது. இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை தந்தார் என்று பார்க்கிறோம். அதுபோலவே நீயும் தேவனை விசுவாசித்தால் உனக்கு சர்வாங்க சுகத்தை தருவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம், சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35 43 வரை நான் வாசிக்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். யார் தான் உட்கார்ந்து இருந்தா? ஒரு குருடன் அந்த வழியாக வரும்போது உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, முதலாவது நடக்கிற சத்தம், இது என்ன சத்தம்? அநேக கால் சத்தம் கேட்குதே, அது என்ன? திரளான கூட்டம் வருகிற சத்தத்தை என் செவிகள் கண்ணு தெரியல, ஆனா செவிகள் கேட்குது. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இயேசு இந்த வழியாக போகிறார் என்று அறிவிக்கிறார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே, அப்பொழுது எப்பொழுது? அந்த வேளையில் அப்பொழுது அவன் இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 38 முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். சும்மா இரு, கத்தாத சொல்லிட்டு பாருங்க. வர்றவங்க உதவி கிடையாது, ஒரு 5 பைசா உதவி கிடையாது. அவங்களும் சுகம் உதவி செய்ய மாட்டாங்க. இயேசு சர்வாங்க சுகத்தை தரப்போறார். என் கண்கள் திறக்க போது. கொஞ்சமா உதவி செஞ்சிருக்கலாமே, காசு பணம் கொடுக்காட்டியும் அவனை இயேசு விட கொண்டு போயிருக்கலாமே. இந்த ஜனங்கள் அதிகமா சத்தத்தை கூப்பிடுறான், அவனை என்னதான் செய்யறாங்களா? அதட்டுகிறார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் ஜனங்கள் சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா கேட்கல. 1000 பேர் 1000 நம்மளை குத்தப்படுத்துவாங்க, இல்லாத குற்றங்களை நம்ம சுமத்துவாங்க. அதை நினைத்தா நீ சோர்ந்து போய் விடுவாய். ஒன்றே ஒன்று நீ நினைத்துக் கொள்ள வேண்டும், என்னை ரட்சித்த தேவன் வல்லவர், அந்த வழியாக போகிறார். என் 2 கண்களும் திறக்க வேண்டும். இந்த இருளான வாழ்க்கையில் இருந்து நாம் வெளிச்சத்தை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், என் தாய் தகப்பனை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு வாஞ்சை இருந்தது. என் ஜனமே, ஜனங்கள் அதட்டின போதும் கூட எதையுமே செவிகள்ல கேட்காதபடி என்னதான் செய்தானா? இன்னும் அதிகமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். மிகவும் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொல்றார். அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். இயேசுவுக்கு தெரியாதா? 2 கண்ணு தெரியல, பிச்சை எடுத்துக்கொண்டது அவருக்கு தெரியாதா? அவனுடைய நாவல் என்ன வரணும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அதே இந்த இடத்துல பார்க்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, அவ்வளவுதான், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு விடுதலை இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை சுகமாக்குவார். இந்த சின்ன விசுவாசம் இருந்தா தான் விடுதலையாக்கப்படுவாங்க. ஜனங்கள் அதட்டின போதும் கூட தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அடுத்து இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனுடைய விசுவாசம் தான் அவனை ரட்சித்தது. ஆகவே எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறோம்?
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆகவே நாம் விசுவாசம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். விசுவாசம் இருந்தா தேவனுடைய மகிமையை நீ காண்பாய், சர்வாங்க சுகத்தை நீ பெற்றுக்கொள்வாய். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். வாசிங்க. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை, உடனே, நாளை இல்ல, உடனே பார்வை அடைந்து அவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். பின் சென்ற அந்த கடைசி காலத்துல, அந்த காலத்துல பார்வை அடைந்தாங்க, சப்பானி எழுந்து நடந்தாங்க. ஏன் இந்த நாட்கள்ல இயேசு இந்த நாட்களையும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த கடைசி காலத்துக்கு விசுவாசம் இல்ல. வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்போது அநேகருடைய விசுவாசத்தை காண்பாரோ. தேவனுடைய அன்பு தணிந்து போகிற காலத்துல நாம் வந்திருக்கிறோம். அநேகருடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லாததை தேவன் காண்கிறார் என் ஜனமே. ஆகவே தான் விசுவாசம் இல்லாதபடியினாலதான் நம் குடும்பங்களிலும் நம் ஜீவியத்திலும் விடுதலை இல்லாமல் இருக்கிறது. நீ விசுவாசத்தை, இயேசுவே விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா என்று நீ கேட்க வேண்டும். உனக்கு துன்பங்கள் சோதனைகள் வரும்போது நீ திடமனதாக இருந்து என்னை ரட்சித்த அந்த தேவன் ஆதியில் இருந்த இந்த அன்பை உன் மனதில் கொண்டு வந்து நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அதுவே பலன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். உடனே பார்வை அடைகிறான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என் விசுவாசம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளவுதான். ஆகவே எத்தனை பேர் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு? இன்னைக்கு விசுவாசத்தோடு வந்தா தான் ஒரு காரியத்தை நாம் அடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 43வது வசனம். உடனே அவன் என்ன செய்கிறான்? பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே என்ன செய்கிறான்? அவருக்கு பின் சென்றான். அவருக்கு பின் சென்றான். எத்தனை பேர் விடுதலை ஆகிட்டா இயேசுவுக்கு பின் செல்றீங்க? அவருடைய பலியில நீங்க அவர் இயேசு கிறிஸ்துவின் பலியை பின்பற்றீங்க. அவரே பலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவராலே அன்றி எங்க போக முடியாது, பிதாவை காண முடியாது. அவர்தான் ரட்சிப்பு, அவரே சமாதானம், அவரே சத்தியமாய் ஜீவனுமாய் இருக்கிறார். நீ விடுவிக்கப்பட்ட பிறகு என்னதான் இந்த குருடன் என்ன செய்யறான்? பார்வை அடையுது. என் கண்களை திறந்த தேவன் என் ரட்சிப்பே நான் சொல்லுவேன், உண்மை நான் பின்பற்றுவேன். அததான் குறிக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பின் சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்திக் கொண்டே. ஆகவே நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆத்தும ஆதாயம் செய்து தேவ ஆலயத்துக்கு நீங்க கொண்டு வர வேண்டும். இந்த ஆலயம் என்னுடையதோ யாருடையது இல்ல. நீங்க எல்லாரும் தேவன் எனக்கு கொடுத்த மந்தைகள், தேவனுடைய மந்த. தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டதுல உண்மையாக உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு விடுதலை வாங்கி தருவோம். உங்களுக்காக நான் தேவனோட பரிந்து பேசவும், அதுதான் என்னுடைய வேலை. ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டதுல உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஜீவ கிரீடத்தை எனக்கு தருகிறார். ஆகவே நீங்க பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் கூட, அதுல உண்மையா இருக்கும் போதும் கூட, இயேசுவை நீங்க பின்பற்றி அவருடைய வழியில நடக்கும் போது அவர் நீதியின் கிரீடத்தை அவர் வரும்போது உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாருங்க என்னதான் செய்யறான்? பின் சென்று ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு என்னதான் செய்தாங்களா? தேவனை புகழ்ந்தார்கள். தேவனை புகழ்ந்தார்கள். இவர்கள் மனிதனை தேடி செல்லவில்லை. அந்த குருட மனிதனை தேடி போனானா? தேடி செல்லவே இல்லை. தேவன் ஒருவர் இருக்கிறார்ப்பா. நான் தாயின் வயிற்றில பிறக்கும் போதே பிறவி குருடனாய் பிறந்துட்டேன், டாக்டரும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே, நான் எங்க போவேன் ஆண்டவரே? இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க தானே என்னை சிருஷ்டித்தீங்கப்பா. ஒரு இடத்துல பாக்குறோம், அவன் குருடனா பிறந்தது தாய் தகப்பன் செய்த பாவமா வேற யாரு? தேவன் செய்த. அவங்க ஒரு இடத்துல வாசிக்கிறோம், இவன் செய்த பாவமா, தாய் தகப்பன் செய்த பாவமா, இல்லைன்னா இவன் செய்த பாவமா? இயேசு சொல்றார், இவன் செய்த பாவமும் இல்ல, அவங்க தாய் தகப்பன் செய்த பாவமும் இல்ல, தேவனுடைய நாமம் அவனுக்குள்ள மகிமைப்படும்படியாக இப்படி பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க, இந்த மனிதன் மனிதனை தேடி நாடி போகவில்லை, டாக்டர்களை தேடி போகல. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இயேசு ஒருவரை என்னை சுகமாக்குவார் என்று ஒரு நிச்சயம், விசுவாசம் இவனுக்குள்ள இருந்தது. என் ஜனமே,
ஆகவே அவன் விடுவிக்கப்பட்டான். இவர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்து தேவனால் மட்டுமே என்னை சுகமாக்க முடியும் என்று முழுமையாக விசுவாசித்தார்கள். ஆகவே இவர்கள் சர்வாங்க சுகத்தை இவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் சிறையிருப்பை நீக்க கூட என் கர்த்தர் இந்த வேளையில வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம் 10 13 வரை கூட வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10 13 வரை ஒருவர் வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, இதுல 9ஆம் மணி நேரம்னு வரும், கீழே இருக்கோ அந்த வாசிங்க ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, யார் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அடிக்கடி பலவீனம் முடியல, அது ஒரு ஆவி என்று வேதம் சொல்லுது. ஆகவே இந்த பலவீனத்தின் ஆவிகள் இந்த இடத்துல தான் பார்க்கிறோம். பலவீனப்படுத்தும் ஆவி என்று வேதம் சொல்லுது. ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எவ்வளவு நிமிரக்கூடாத கூனினா எப்படி இருப்பாங்க? தரை கீழே போற மாதிரி, மூஞ்சி தரையில ஒட்டுற மாதிரி நான் பார்த்திருக்கேன். 2-3 பாட்டியை நான் பார்த்திருக்கேன். ஒரு சில சின்ன வயசுல கூட என்ன செய்யுது, குறுக்கு கூணல் விழுந்துரும். கூனினா அதுதான். நிமிர்ந்து அவங்களால உயர பார்க்கவே முடியாது. அது ஒரு பிசாசின் ஆவிகள், பலவீனப்படுத்தும் ஆவி என்று வேதம் சொல்லுது. அவ எங்கதான் இருக்கிறானா? ஆபிரகாமுடைய குமாரத்தி என்று கூட கீழே உள்ள வசனத்துல பார்க்கிறோம். அவ பாருங்க, அவ தேவாலயத்தில் இருக்கிறான். இயேசு நோக்கி பார்க்கிறார். பார்த்துதான் பாருங்க, கூனி 2 கண்களும் நாவும் அப்படியே நடக்கும் போது தரையை நோக்கி தான் போயிருக்கு. அண்ணாந்து பார்க்க முடியாது. கூனிலே அதுதான் கூனி. கர்த்தருக்கு ரேசா வளைஞ்சு இருக்கிறதெல்லாம் அது அவங்க ரேசா சாட்சி கூட பார்த்துடலாம். அவ கூனியா இருந்தால், அது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா, எவ்வளவு நிமிரவே முடியாது, அப்படிப்பட்ட கூனியா இருந்தால். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைக்கிறார். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிறவளாய் அவள் இருந்தாள். ஆகவே தேவனால கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? பாருங்க, எவ்வளவு கூனி. நம்ம கம்பை கொண்டு அடிச்சு நிமிக்க முடியுமா? இப்படி யாரும் செஞ்சிடாதீங்க. கூனி எலும்பு உடைஞ்சி செத்து போயிடுவா, அவ்வளவுதான். சிக்கல்ல நம்ம மாட்டிக்கிடுவோம். ஆகவே நம்ம என்னதான் செய்யணும்? அவளுக்காக இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்ப விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேணும். விடுதலை பெறவங்க அவங்களுக்குள்ள கொஞ்சமாவது விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாத பட்சத்துல நோகுனாப்புல தலையில கைகளை வைக்கணும், ஜெபித்தா விடுதலை ஆகணும். அது ஒருபோதும் முடியாது. ஆக உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஒருவர் இருக்கிறார், அவர் விடுதலையாக்குவார். பாஸ்டர் கைகளை வைக்கும் பொழுது என் கரத்துக்கு மேலாக கர்த்தருடைய கரம் வைக்கப்படுது. எத்தனை பேர் எத்தனோ தரம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி இல்லாத பட்சத்துல ஒருவனுடைய தலையில சீக்கிரமா கைகளை வைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. இந்த அதிகாரத்தை, இந்த ஊழியத்தை ஆண்டவர் தந்து சகலத்தையும் தந்து வழி நடத்துகிறபடினால இதை ஒரு நாள் வெளிப்படுத்தினார். கரங்களை தலையில வைக்கும் போது கர்த்தருடைய கரம் அப்படியே அதான் பார்த்தேன். சின்ன காய்ச்சல் இருந்தாலும் சுகமாகுதே. நம்மகிட்ட மருந்தும் இல்ல, மாத்திரையும் இல்ல. ஒரு 2 வார்த்தை, தேவன் வார்த்தையாக தேவன் இருக்கிறார். இவர்களுக்காக பரிந்து பேசும்போது ஜெபிக்கும் போது விடுதலை எப்படி உண்டாகுது? அப்பதான் ஆண்டவர் எனக்கு தரிசனத்துல காமிச்ச கர்த்தருடைய கரம் ஏன் கரத்துக்கு மேலாக வைக்கப்படுது. இல்லை என்றால் சாதாரண வச்சால் அவங்களுக்கு இருக்க பலவீனங்கள், அவங்களுக்கு என்னென்ன ஆவி இருக்கிறோ, சாபங்கள் பாவங்கள் இருக்கோ, அத்தனையும் கை வழியா ஏறி என்னைய அடிமைப்படுத்திரும்.
ஆகவே ஒரு பரிசுத்தத்தோடு தேவன் யாருக்கு வந்து தலையில வைக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ வந்து கர்த்தருக்குள்ள சரியாக அவரை பின்பற்றுகிறோமோ, வந்து பாருங்க அவர் ஊழியத்தை உண்மை உத்தமமா செய்கிறோமோ, அவர்களுக்கு வந்து நம்ம அந்த அதிகாரம் தந்தவங்க வைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதுதான் ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவும் நிமிரக்கூடாது இந்த கூனியை கர்த்தர் விடுவித்தார். தேவனால் எல்லாம் கூடும் என் ஜனமே. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5லிருந்து 9 வரை நான் வாசிக்கிறோம். 38 வருஷம் வியாதி கொண்டு இப்ப நான் வாசிக்க கேட்டதுல இயேசு அவங்களை அழைத்து வர சொல்லுவார். இந்த இடத்துல பார்க்கிறோம் இயேசுவே என்ன செய்யறாராம், தேடி போறார் என்று நாம் பார்க்கிறோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எங்கே இருந்தான்? 38 வருஷம் வியாதிக்கு மேல உள்ள வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். வியாதி கொண்டு இருந்த மனுஷன் அங்கே இருந்தான். ஒருபோதும் அசையல. அவன் எப்படிதான் இருந்திருப்பான்? பசி பட்னியா கூட இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38 வருஷம். நம்மளால ஒரு வாரம் கூட இருக்க முடியல ஒரு இடத்துல. அவன் 38 வருஷமா இருக்கிறான். இயேசுவே தேடி போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படுத்திருந்த 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் அங்கேயேதான் இருப்பேன் சொல்லுவானா? அவன் எப்ப இருக்கிறான் ஆண்டவரே, இயேசுன்னு தெரியல அவனுக்கு. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், வாசிங்க. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அவனுடைய விசுவாசம் பாருங்களேன். இயேசுவே உனக்கு முன்பாக நிற்கிறார். இந்த குளத்துல முதல் இறங்குற எப்படிப்பட்ட வியாதிஸ்தன் இருந்தாலும் சுத்தமாக்கப்படுவான். தேவ தூதன் கலக்கும் போது முதல்ல தாவிடணும், 2வது தாவனா சுகமாகாது. அப்படியே வந்து எல்லாருமே கால் இருக்கிறவங்க வியாதி உள்ளவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படா இந்த குளம் கலங்கும் சொல்லிட்டு. இவன் பாருங்க நொண்டி, அவன் என்னதான் செய்வான்? அப்படித்தானே வாசிக்கிறோம். 38 வருஷமா வாசிங்க. அவன் நொண்டி தானே, வியாதிஸ்தரன் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கும் முதல் வசனமா வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து எந்திரிச்சு நடக்க கூடாதபடி அப்படி இருந்தான். வியாதியோடு இருக்கிறான். வந்துட்டு முந்தி வந்து விழுந்துறாங்க. நான் என்ன செய்வேன்? வசனம் வாசிக்கும் போது கூட அதுதான் வசனம் வந்து டக்குன்னு அவங்களுக்கு முன்னாடி நான் வாசிப்பேன் அப்படி முந்துறோம் பார்த்தீங்களா? அது மாதிரிதான் அந்த காலத்திலுமே இருந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற மாதிரிதான் வந்துட்டு மாறி மாறி வந்து நம்ம வாசிக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நல்லது. இப்ப இருக்கும் போதுதான் அப்பையும் வந்துட்டு அவன் 38 வருஷமா இருந்திருக்க. கொஞ்சம் கூட அந்த இருக்கிற தரம் மனசாட்சியே இல்லை. யாராவது தூக்கி போடுறதுக்கு என்ன, தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு சுகமாகி நீச்சல் அடிச்சு வந்துடுவான் மேல. அந்த தூக்கி போட கூட இறக்கம் இல்லை. அதான் தான் நான் பாருங்க, நான் சுகமாகணும், என் பிள்ளைங்க சுகமாகணும், தனக்காக அல்ல பிறனுக்காக நோக்குவாயாக வசனம் இருக்கு. ஆகவே இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. தூக்கி போட ஒரு ஆள் இல்லையே. இயேசுவே பேசிக்கிட்டு இருக்கார். அந்த மனக்கண் அவனுக்கு திறக்கப்படல. அந்த இடத்துல இயேசுவிடம் எவ்வளவு தைரியமா, இயேசுன்னு அறியாததுனால அவன் சொல்றான். வாசிங்க. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எத்தனாவது வசனம்? 7வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே சொல்றாரு இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். என்ன ஒரு மனச்சாட்சி இல்லை பாருங்க. இந்த பையன் 38 வருஷமா இருந்தா யாரும் குணமாக்க வழியா வரல, உதவி செய்ய யாரும் இல்ல. இயேசு சொன்னவன் படுக்கை எடுத்துக்கிட்டு போ, நட. நீங்க யாரு ஆண்டவரே? நான் எந்திரிச்சிட்டேனே, சொஸ்தமாகிட்டேன், அப்பா உனக்கு நன்றி. இவன் சொன்னானா? அது நன்றி இல்லாத ஒரு இருதயம். அவன் சொன்னார், வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் கீழ்ப்படிஞ்சா ஒண்ணு, ஆண்டவரே நீங்க யாருப்பா, நல்லா இருப்பீங்க, நான் 38 வருஷமா பலவீனத்தோடு யார் சொந்த பந்தம் கூட என்னை நோக்கி வந்து பார்க்கல, நீ யாரும் தெரியலப்பா,
நான் விடுதலை ஆகிட்டேன், நீ யாரு முதல்ல சொல்லுங்க என்று எதுவுமே அவன் கேட்கல. சொன்ன உடனே படுக்கையை தூக்குனேன், கக்கத்துல இடுக்கிக்கிட்டு என்ன செஞ்சுட்டான், அவன் பாட்டுக்கு நடக்க கிளம்பிட்டான். கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஒரு ஜீவியம். விடுதலையாக்குனவர் யார்? யாருமே முன் வரல உதவி செய்ய, விசாரிக்க யாரும் வரல. ஒருவர் வந்தார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அதுக்கு முன்பாக நன்றி சொல்ல மறந்துட்டான். அதுக்கு கீழே உள்ள வசனத்துல பார்க்கிறோம், இந்த ஓய்வு நாளா இருந்தபடினால படுக்கை எடுத்துக்கொண்டு நீ எப்படி நீ போகலாம். ஜனங்க ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாத ஜனங்க, உதவி செய்யாத ஜனங்க குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், யாரும் தெரியல, என் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னா நான் நடந்துட்டேன், அவ யாரும் தெரியாது. அப்படிதான் இந்த நம்ம இருக்கிறோம், தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நாம் விடுவித்தவர் இயேசு என்று நாம் அறிய வேண்டும். ஆகவே தேவனை முதலாவது நீ அறிய வேண்டும். அவர் எப்படி இருப்பார்? உயரமா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா? அவர் பெரிய தேவன். ஐசுவரியத்திலும் அன்பிலும் இரக்கத்திலும் அவர் பெரிய தேவனா இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, நம்மை விடுவிக்கிற தேவன் பெரியவர் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ விசுவாசிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். வாசிங்க 38 10வது வசனமா. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளில் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது. அதிலே 38வது வசனத்தை வாசிங்க. 38வது வசனம். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவர் எதை வாசிக்கிறீங்க? 38. அதே நீங்க படித்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தானே, யோவான். ஆகவே நாம் இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். என் ஜனமே, நாம் தேவனுக்கு விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தேவனால் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இயேசுவிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். என் ஜனமே, இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவன். இளைப்பாறுதலை தர முடியும். அவர் நினைத்தால் மட்டுமே இளைப்பாறுதலை தர முடியும். நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தான் இயேசு பாருங்க, இயேசு சிலுவைக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நம் வியாதிகள், பாரங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை நேசிக்கிறார். ஆகவே நாம் அவரை பின்பற்றி வந்தால் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவனால எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1-11 வரை நான் வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். எத்தனை மணி நேரம்? 9ஆம் மணி. பெரும்பாலும் பரிசுத்த ஆராதனை ஆவிக்குரிய சர்ச்சில் பார்க்கும் 9 மணிக்கெல்லாம் கரெக்டா சிபிஎம் சர்ச்சு, ஒரு சில ஆவிக்குரிய சர்ச்சில் 9 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, தொடங்கிறாங்க. இவங்க எத்தனை மணிக்கு வராங்க? 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு சூழ்நிலை சரியில்லாதனால 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். நாங்கள் 9 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துருவோம். 9:30 நாங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருவோம். ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல பார்க்கிறோம், 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். நம்ம எங்க தான் போகணுமா? தேவாலயத்துக்கு போக வேணும். இன்னைக்கு தான் சடங்கு, கல்யாணம், எப்படிப்பட்டதா இருந்தாலும் அடிச்சு உன் தொழியை உரிச்சாலும் நீ என்னதான் செய்யக்கூடாது, இழுத்துக்கிட்டாவது தேவாலயத்துக்கு வந்துடணும். அப்படி வரணும்னா அப்படி தேவ அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டா தான்
அப்படிப்பட்ட வைராக்கியம் உனக்குள்ள வரும். நான் அப்படி இருந்த என்னை விடுவித்தாரே, தேவன் என்னை பாதுகாக்கிறாரே, தேவனுடைய பாதுகாப்பு எனக்குள்ள இருக்கே, இயேசு என்னை நேசிக்கிறாரே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாரே, நான் ஞானஸ்தானத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கேனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கேனே, நான் எப்படி ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்துக்கு நான் போக முடியும்? நான் போக மாட்டேன். மற்றவர்களுக்கு நான் சாட்சியாய் நான் ஜீவிப்பேன். அப்படிப்பட்ட மனிதனை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போனாங்க. அது தேவனுடைய நீதியா இருக்கிறது. பரிசுத்த நாளை பரிசுத்தமாக நீ ஆசரிக்கும் போது கர்த்தர் உன்னையும் உன் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை நீ மீறி நீ போகும் பொழுது தேவனுக்கு முன்பாக நீ எதிர்த்து நிற்கிறாய், தேவனை நீ துக்கப்படுத்துகிறாய். ஊழியர் மூலமா சொல்லியும் கூட நீ போவாயானால் தேவன் இந்த வேலையை துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனை அறிந்தும் தேவனை நீ மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் நீ இருந்தால் தேவன் இச்சையான ஆவிகளுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடுவார் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நான் ஆவியானவர் வந்து பவுல் மூலமா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவாலயத்துக்கு பேதுரும் யோவானும் போகிறாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சப்பானியா, கர்த்தர் நமக்கு 2 காலையும் தந்திருக்கிறார். அந்த 2 காலை எங்கெங்க போது நம்முடைய கால்கள் செம்மையான இடத்துல நிற்க வேண்டும். செம்மையான இடம் தேவ ஆலயம், பரிசுத்த சமூகம், அவருடைய சமூகம் தான் செம்மையான இடம். தகாத இடத்துல நம்ம கால்கள் இருக்கக்கூடாது. பரியாசக்கார், பாவிகள். சங்கீத புஸ்தகத்தில் 1வது சங்கீதம் நேரம் உள்ள 1வது வசனத்துல பார்க்கிறோம், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாதம் எங்க தான் இருக்கணுமா? செம்மையான இடத்துல நம்ம கால்கள் நிற்க வேண்டும். இவன் பாருங்களேன், சப்பானியா இருந்தும் கூட இந்த இடத்துல எவ்வளவு ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலை இருந்தவர்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். 2 கால்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்றோம், ஆத்தும ஆதாயம் செய்கிறோம், தேவாலயத்துக்கு ஓடி வருகிறோம். இவனோ சப்பானியாக இருக்கிறான். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தாயின் வயிற்றிலே சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வராங்க. மற்றவர்களுக்கும் துன்பத்தை தரத்தான் செய்யறான். பாவம் என்ன செய்ய? 2 பேரும் இந்த இடத்துல 2 பேரும் தான் பார்க்கிறோமா? ஒரு மனுஷன் வந்து சுமந்து கொண்டு வந்தார்கள். சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். வந்தான்னா ஒரு ஆளாதான் இருக்கும், வந்தார்கள் 2 பேருக்கு மேலதான் இருக்கும். எப்படிப்பட்ட இந்த சப்பானியா இருந்தால் ஆளு குண்டா இருப்பாங்க, அது தூக்க முடியாது. வந்து அந்த குழுக்க பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி கூட இருக்கலாம். வந்து அவன் ஆனால் வந்து அவனுக்கு வேதனை தான், வந்து ரொம்ப வேதனை இருக்கும், சொல்ல முடியாத வேதனை இருக்கும். பாருங்க, நான் பிறந்தது மற்றவர்களுக்கு நான் வந்து துன்பத்தையும் கஷ்டத்தையும் தாரேன்னு அவனுக்குள்ள இருக்கலாம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே ஒரு டெய்லி வந்து காலையில பிச்சை எடுக்க வைப்பாங்க. எவ்வளவு பிச்சை விழுகுதோ அதுக்கு தக்க சுமந்து கொண்டு வந்தவங்களுக்கும் ஒரு சம்பளம் இருக்கும். வந்துட்டு அவன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்க வாங்கி தருவாங்க. ஒரு 10 ரூபாவோ 15 ரூபாவோ ஒரு 100 ரூபாவோ அந்த காலத்துல எவ்வளவு இருந்ததோ அதுக்கு தான். ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்தா பிச்சை எந்த அளவுக்கு விழுந்துச்சோ அவனுக்கு பிரியாணி, வந்து கொஞ்சமா இருந்துச்சுன்னா பழைய சோறு தான். அது இல்லைன்னா வேற டீ ஏதாவது பிஸ்கட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். பிச்சை எந்த அளவுக்கு விழுகுதோ அந்த அளவுக்கு தான். அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அவனுக்கு 40 வயதுக்கு மேற்பட்டது என்று அடுத்து கீழே உள்ள வசனத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு வேதனையா இருக்கும். பிறந்ததுல இருந்து சப்பானியாய் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் 40 வயதுக்கு மேல ஆயிருச்சு. அனுதினமும் பிச்சை எடுக்கிறவனா இருந்தான். அது எங்க பிச்சை எடுக்கிறானா? தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அலங்கார வாசல், இந்த அலங்கார வாசல் ஆசாரியன் ஊழியருக்கு அந்த வாசல் வழியா தான் போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாளையம் இருந்தா இப்பதான் ஒரு ஒழுங்கு இல்லாம சகோதரிய ஒரு சைடு போகணும். வாசல் 4 பக்கம் ஒரு வாசல் இருக்கணும். முன் பகுதியில் ஓரத்தில் இருக்கணும். ஆசாரியர் ஊழியருக்கு வர்றதுக்கு ஒரு வாசல்,
சைடுல சகோதரர்களுக்கு ஒரு வாசல், சகோதரிகளுக்கு ஒரு வாசல், முன் வாசல் பெரிய அகலமா இருக்கும். ஆலயம்னா அதுதான். பழைய ஏற்பாடுல வாசிக்கிறோம் ஒரு ஆலயம் எப்படி கட்டணும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே அலங்கார வாசல் அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல என்னதான் செய்யறானா, தேவாலயம் அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே யார வைப்பாங்க, அவங்கள இந்த பிச்சை எடுக்கிறவனா வைப்பாங்களாம். 3வது வசனம், தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பிச்சை கேட்டான். கண்டு பிச்சை கேட்கும்போது நம்ம என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? ஒரு ஊரை சொல்ல விரும்பல, உபவாச கூட்டம் நடத்தணும். நடத்திட்டு முன்பாக வரும்போது ஒரு சகோதரி கடனோடு இருக்கு, ஜோமனிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு வேதனையாத்தான் இருக்கு சொல்லும் போதே. உன் விசுவாசம் உன் பெரியது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அதுவும் கலந்து கொள்ளுது. ஜபம் முடிஞ்சதும் என் மூஞ்சியே பார்க்க கிளம்பிருச்சு. எனக்கு தலை குனிஞ்சு போயிட்டேன். என்னால என்னதான் செய்ய முடியும்? அதுக்கு இருக்கிற கடன் பெருசு. இந்த கடன் தேவனுக்கு முன்பாக இது ரேசு. ஒப்பு கொடுக்கணும்ல, கொஞ்சம் விசுவாசம் வேணுமே. ஆண்டவர் தருவார். யார் மூலமாவது முகங்களாவது உனக்கு தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த வார்த்தையை சொன்னேன். ஏன் முகத்தை பார்த்துச்சு, என்னடா எனக்கு வந்த சோதனையா, உனக்கு ஜோம்ன்றதுக்கு எனக்கு தண்டனையா சொல்லிட்டு அவருக்கு பார்வை போறோம். நீ சொன்னீங்க, இப்ப வரல, இப்ப நீ குடுன்னு அது மனசுல இனி எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. ஆண்டவர் உணர்த்தினாரு. நான் தலை குனிஞ்சு ரொம்ப துக்கத்தோடு தான் அன்னைக்கு வந்துட்டேன். ஏன் சொல்ல வரனா பாருங்க, அந்த தேவ சமூகத்துக்கு ஒரு காரியத்துக்காக வராங்க. மனுஷர் தருவாங்க, அவருடைய எண்ணமெல்லாம் மனுஷர் தருவாங்க, அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க. அந்த ஆலயம் இந்த ஆலயம் ஏறி இறங்கிட்டே இருந்திருக்கு. அது தெரியல, விசாரிக்கும் போது தெரியும். ஆகவே ஒரு விண்ணப்பம் நிறைவேறுவரை வரணுமா இல்லையா? இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மாதம் கூட இருக்காது, வந்தப்ப ஆலயத்துக்கே வர்றதில்லை. பாருங்க, அவர் ஆண்டவர் தேடி போக மாட்டார். ஒரு சிலர் தேடி போனார். 38 வருஷமா வியாதியா இருந்த 38 வருஷங்க. நீ ஒரு மாசம் வந்துட்டு ஆண்டவர் அதிசயம் செய்யலன்னா எப்படி தருவாரு? கையை உண்டி கர்ணமா இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி இருந்தும் ஒரு சில விசுவாசியே முடிஞ்சது செஞ்சு கொடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு தக்கன, சக்திக்கு தக்கன. இது சின்ன அமௌண்ட் தான். ஆனா எங்களை கணக்கு பாருல, திராணி இருக்கும்போது நீ செய்யலன்னு நாங்களும் அந்த வரிக்கு போக முடியாதே சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் அதையும் உனக்கு ரேசா செய்வார். அவர் அதுக்கு விசுவாசி என்ன ரேசா செஞ்சார். அப்ப நீ அப்படிதான் இருப்ப. உன் வாழ்க்கையும் உன் எண்ணம் போலதான் என்ன இருக்கும், உன் வாழ்க்கையும் இருக்கும். ரசிக்கப்படாத மனுஷன் சொல்றான், உன் எண்ணம் மாதிரி உன் வாழ்க்கையும் இருக்கும். அப்ப நம்ம சிந்தைகள் பெரிதா இருக்கணும். கடுகளவு விசுவாசம், பெரிய விசுவாசம். தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. அது நிறைவேறுவரை நீ கர்த்தரை பிடிச்சுக்கிறணும். மனுஷரை பிடிச்சா ஒரு நாள் கைவிடுவான். மனுஷரை ஒருபோதும் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரும். ஆகவே ஏன் சொல்றேன்னா பாருங்க, கர்த்தரை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பாக்குறோம், நோக்கி பாக்குறான். யார? ஏதாவது பிச்சை பணம் காசு கொடுப்பாங்களா சொல்லிட்டு அவன் என்ன செய்யறானா, இந்த சப்பானி என்ன செய்யறான், நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். பணத்துக்காக யாராவது போடுவாங்களா? ஒயிட்டு வெள்ளை ஜெகஜோதியா 2 பேரும் வராங்க, பேதுரும் யோவானும். ஏதாவது அவரிடத்துல இருந்து ஏதாவது கிடைக்கும், பெரிய லெவலுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அவனுடைய எண்ணமே அப்படிதான். ஆனா நம்ம 40 வயதுக்கு மேலன்னு பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் அப்படி சிந்தையெல்லாம் பிச்சை எடுக்கிற தொழிலா போயிருச்சு. பிச்சை எடுத்து அந்த காசுல தான் வகுத்த கழுவணும். என்ன செய்ய சொல்லிட்டு அந்த பேதுரு யோவான்கிட்ட கேட்கக்கூடாத ஆள்கிட்ட கேட்டுட்டாங்க. ஆனா அவன் கேட்டது நல்லதுதான். நித்தம் நீ பிச்சை எடுக்க இந்த இடத்துல நீ உட்கார வேண்டியது இல்லை, சர்வாங்க சுகத்தை கத்த தரப்போறார், நீ விடுவிக்கப்பட போகிறாய் என்று 2 பேருடைய உள்ளத்தில் இருக்கு. ஆனா இவனுக்கும் என்னதுதான், ஏதாவது பிச்சை போடுவாங்களோ என்று எதிர்பார்க்கிறாங்க. வாசிங்க. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, என்னப்பா நான் உற்று பார்க்கிறாங்க, பிச்சை நம்மகிட்ட கேட்கிறானே, என்னப்பா ரொம்ப நாள கஷ்டப்படுவான் போல உற்று பார்க்கிறாங்க. எங்களை நோக்கி பார் என்றார்கள். நம்ம விசாரிக்கும் போதும் கூட விசுவாசிகள், இப்ப புது சகோதரி யாரோ வந்திருக்காங்க, அவங்கள நீங்க உற்று பார்த்து என்னதான் செய்யணும், சகோதரிய சகோதரருக்குள்ள சகோதரன் நீங்க உற்று பார்க்கணும். சகோதரியில் உற்று பார்க்க கூடாது, பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க.
சகோதரி சைடு நீங்க உற்று பார்த்து அவங்க சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலையில் இருக்க, ஏன் கவலையோடு இருக்கிற சிஸ்டர், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார்ப்பா, நீங்க ஜெபத்துல தாங்கணும், உங்களால முடிஞ்ச திராணி இருந்தா கொடுத்து நற்கிரியை செய்யணும். ஆகவே நீங்க உற்று பார்க்கணும். எதை குறிக்குது? அவங்க சூழ்நிலைகளும் முழுமையாக நீங்க அறிந்து கொள்ள வேணும், விசாரிக்கணும். நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ரேச பார்த்துட்டு போறது வேற, உற்று பார்க்கறது வேற. உற்று பார்த்து அவங்களுடைய ஆழங்களை நீங்க அறிய வேண்டும். என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க, என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்க என்று அவங்களை உற்று பார்த்து அவளை விசாரிக்கணும். இந்த இடத்துல பார்க்கிறோம், உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். இரண்டாவது பார்க்கிறோம், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, அவனுடைய எண்ணமெல்லாம் பணம் யாராவது கொடுப்பாங்க, அவனுடைய எண்ணமெல்லாம் அதுதான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, பார்த்து என்ன சொல்ற, எங்களை நோக்கி பார். அவன் என்னதான் செய்யறான், ஏதாவது கொடுப்பாங்க நினைச்சு பார்க்கிறான். அவன் அவரிடத்தில் எதையாகிலும் கிடைக்கும் என்று அவன் எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லப்பா. அவனுக்கு சப்புன்னு போயிருக்கும். வந்துட்டு நோக்கி பார்த்தது வேஸ்டா போச்சோ, வந்துட்டு வெள்ளியும் பொண்ணும் இல்லையா, இப்போ சீக்கிரம் போ. பிச்சைக்காரர் பார்த்தீங்கன்னா இடத்துல நிக்காதீங்க, நீ போற இல்லையா, ₹1 நீ போடுறது ₹1. எங்கேயோ ஒரு என்ன ஒரு கோயில்பட்டி பக்கத்தில் ஊழியம் பார்க்கும்போது வந்துட்டு எப்பயும் நான் ₹10 ₹20 இருந்தால் நான் கொடுத்துருவேன். உள்ளே இருக்கு, அது எடுக்க ரேட் ஆகும். 2 வீலரில் போயிட்டு இருக்கோம், கேட்டுட்டாங்க ஒரு பிச்சைக்காரன், ஒரு ₹5 மட்டும் இருந்துச்சு, டக்குன்னு போட்டேன். அவன் நின்று சொல்றான், சார், அவன் சொல்றான், அவன் ஒரு டீ வந்து ₹10 ஒரு டீ குடிக்கணும்னாலும் ₹10 ஆகுது, இந்த ₹5 எதுக்கா, ஏதாவது பிரயோஜனமா தாங்க. இப்போ உள்ள பிச்சைக்காரெல்லாம் கேட்குறாங்க. கேட்கும் போது என்ன செய்ய போற, நின்று பிறகு எடுத்து கொடுத்தேன். அது மாதிரி ₹20 ஏதோ இருந்தது கொடுத்தேன் பாருங்க. அவங்க எத்தனை பேருக்கு ₹50 ₹100 செய்ததை சொல்லக்கூடாது. ஆகவே நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம், இப்படி இப்போ உள்ள பிச்சைக்காரங்க இப்படி கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், வந்து வெள்ளியும் பொண்ணும் கிடைக்கும் என்று அவன் பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அடுத்து தொடர்ந்து வாசிங்க, என்னிடத்தில் உள்ளதை, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னடா என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், வெள்ளியும் பொண்ணும் பணம் இல்ல, அவகிட்ட என்னதான் இருக்கும், அவன் நோக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் ஜனமே. சப்பானியாய் கிடந்த அனுதினமும் பிச்சை எடுத்த அவனை கர்த்தர், அந்த யோவான் பேதுரு மூலமாக ஆவியானவர் வந்தார், அவர் ரூபத்தின் மூலமாய் வந்தார். எழுந்து நட என்று சொன்னார். உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கும். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாத்தீங்களா, அதுதான் விடுதலை ஆயிடுச்சுன்னா தேவாலயத்துக்குள்ள பின்பற்றிட்டான், இயேசுவை பின்பற்றுகிறான். இந்த பேதுரும் யோவான், அவனுக்கு சந்தோஷம். உட்கார்ந்த இடத்துல சப்பானியா கிடந்தமே, யாரோ ஒரு 2 பேரும் வந்தாங்க. ஆனா பணமா ஏதோ போடல, பணம் போட்டாலும் 2 வேளை 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், 1 வேளை 2 வேளை. ஆனா சப்பானியா தான் கிடக்கணும், மற்றவர்களுக்கு கஷ்டத்தை நான் தருவேன். ஆனா வந்தாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்கப்பா, வந்து எழுந்து நடந்து கொண்டிருக்கிறேன், நல்ல ஒரு வாழ்க்கையை இயேசு எனக்கு தந்தார். அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். எழுந்து குதித்து, அவெல்லாம் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டிருப்பான். எல்லாரும் ஆடுறாங்களே, நான் குதித்து ஆட வேண்டுமே. ஒவ்வொரு சகோதரிகளாம் சமையல் பண்ணும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு இடத்துல பார்க்குறோம். தச்சையில ஜெபிக்க போன் பண்ணிட்டு தான் போனேன். சமையல் பண்ணும்போது டான்ஸ் பயங்கரமா, டான்ஸ் நமக்கு வராது. டான்ஸ் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தது, கதவு திறந்து இருந்துச்சு, சமையல் பண்ணிக்கிட்டு 2 கடுகை போடுறது, காய போட்டு டான்ஸு. அப்போதான் நல்லா டான்ஸ் ஆடுறான்னு பார்த்தேன். வந்துட்டு அதான் பாடல் படிச்சுக்கிட்டு, அது நல்ல காரியம்தான். ஆகவே உங்கள் வீடுகளில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடலாம், தேவனோடு நீங்கள் பேசலாம். பாடலை படிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், டான்ஸ் ஆடி நீங்கள் தேவனை துதிக்கலாம்.
தாவீது ராஜா. ஆனா ஆலயத்துல நீங்க ஆடிடாதீங்க, ஆலயத்துல வந்து ஆடக்கூடாது. தாவீது ராஜா எங்க ஆடினார்? வீதியில நடனமாடி, தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பே. அப்ப தாவீது வந்து தெருக்குள்ள என்ன செஞ்சார்? தெருவுல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆடினார். ஆலயத்தில் ஆடக்கூடாது, நீ எங்க தான் ஆடணும்? வீடுகள்ல நீங்க பாடல் படிச்சு சமையல் பண்ணிக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது ருசிகரமா இருக்கும். நீங்க எதுவுமே செய்யாம இருந்தா சாப்பிடுற வாயில வைக்க முடியாது அந்த சாப்பாடை. ஆகவே இவன் பாருங்களேன், சப்பானியா கடந்த என்னை இயேசு என்னை விடுவித்தார் சொல்லிட்டு குதித்து நடனமாடி, எப்படிதான் பாக்குறோம், குதித்து இந்த இடத்துல அதான் பாக்குறோம், குதித்து எழுந்து நின்று என்ன செய்கிறான்? நடந்தான். நடந்து தேவனை துதித்து கொண்டு என்ன செய்கிறான்? அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். 9வது வசனம், அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஜனங்கள் பாக்குறாங்க. அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருந்த இவன் அல்லவா அந்த ஜனங்க, அது சொல்ற ஜனங்க வந்து பிச்சைக்கார ஜனங்களா இருக்கும் போல. அது அவனாவது பரவாயில்ல, பிச்சைக்காரனுக்கு கேடான ஜனம் வந்துட்டு ஒரு 10 காசு 1 ரூபா 2 ரூபா போடுற ஆட்களா இருக்கும். அதான் அவங்களுக்கு தெரியுது, அலங்கார வாசல்ல நம்ம சில்லறையை போடுவோமே, வந்து அவனால குதிச்சுட்டு வரான் சொல்லிட்டு அந்த ஜனங்கள் பாக்குறாங்க. வந்துட்டு அதை இந்த காலம் பாக்குறான். நிறைய பணம் இருக்கிறவங்க கை வணங்கி செய்ய மாட்டாங்க. நான் அநேகரை பார்த்துட்டேன். இல்லாதவங்க தனக்கு இருக்கிறத உண்டானதுல பிச்சை கொடுன்னு தாராங்க. இருக்கப்பட்டவங்க இறுக்கிக்கிடுவாங்க. பூரா கரையான் பிடிச்சு ஒன்றும் இல்லாம தான் போகும். ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாம கையை ஏந்திர காலம் வரும் பாருங்க. நீ விதைக்கணும், எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். ஆகவே கொடுக்கிற உள்ளங்கள், மனப்பூர்ணமான உள்ளங்கள் வேண்டுமே ஜனமே. இந்த ஜனங்கள் சொல்றாங்க, அலங்கார வாசல்ல உட்கார்ந்திருந்தவன் இவன் அல்லவா, அவன் குதித்து நடனமாடி வருகிறானே என்று என்ன செய்யறாங்களாம்? ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதுதாங்க ஆச்சரியம். ஒரு சப்பானி எழுந்து நடந்தா ஆச்சரியம். ஒரு கண்ணே தெரியல, இந்த கண் பார்வை அடையணும், அது ஒரு ஆச்சரியம். சும்மா காய்ச்சல் இருக்க சுகமாக்குறோம், விடுதலை ஆயிடுச்சு சொல்லிட்டு ஜோம் பண்ணுவோம், விசுவாசமே இருக்காது. போயிட்டு பாஸ்டர்ட்டு ஜோம் பண்ணேன், போய் ஆஸ்பத்திரியில் மாத்திரைய நான் படக்குன்னு வாய்ப்புல போட்டுருது. ஆனால் விசுவாசம் இல்லாததுனாலதான் அது மாத்திரை மேல கவனம் போகுது. அப்படி இல்லை, அந்த நாளுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ள ஒவ்வொருக்குள்ள இருக்குமானால், நமக்குள்ள இருக்குமானால் பாருங்க, சர்வாங்க சுகத்தை தருவார். பயங்கரமான ஒரு விசுவாசம் இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு பிச்சை எடுக்கிறத இருந்தா, ஆனா சப்பானே இருக்கிறத அவ விரும்பாதபடிதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னாங்க. அவ்வளவுதான். வந்துட்டு விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரசிக்க, பிணியாளி எழுந்து நடக்க முடியாது. ஆகவே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னாங்க. அவன் விசுவாசிக்கல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அதான் இந்த வசனம். பிணியாளி விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை மட்டும்தான் ரசிக்கும். உனக்கு மனநிலை இருந்து நல்லா நடக்கிறவனா இருந்தா உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். இந்த இடத்துல பாக்குறோம், இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க, நடந்தான். இந்த இடத்துல பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டு ஐயோ என்னை சப்பானியா இருந்த என்னை வந்து விடுதலை ஆக்கினவர் வந்து பற்றி கொண்டு இருந்தான். கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அவருடைய நாமத்தை பற்றும் 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம். நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் சுகம் இருக்கு, கேப்ப கொஞ்சம் பரவாயில்லையா, நல்லா இருக்கீங்களா, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. இது சர்வாங்க சுகமா? கிடையாது. சர்வாங்க சுகம்னா உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் சரியான முறையில் செயல்படணும். வந்து கால் கை எல்லாமே எதுவுமே வந்து குறை இருக்கக்கூடாது. வந்து சப்பானி பாருங்க, அவனுக்கு எந்த குறையும் இல்லை. எழுந்து நடக்கும் போது பூர்ணமாக சர்வாங்க பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதுதான் சர்வாங்க சுகம். தலைவை வலிக்குதா, ஜோமுன்னமே இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அது சர்வாங்க சுகம் இல்லை. ஆகவே சர்வாங்க சுகம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க?
சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். யாரு? இந்த சப்பானி. இந்த சப்பானி 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருக்கிற. நம்ம எத்தனை பேர் அந்த ஆவிக்குரிய பகுதியில எழுந்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆவிக்குரிய ஜீவியத்துல சப்பானியா இருக்கிறோம்? சரீரப்பிரகாரம் நடக்கிறோம், ஆவிக்குரிய பகுதியில வளர்ச்சி இல்லாம சப்பானியா இருப்பாங்க. சப்பானிகளா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் சத்தம் கேட்கு. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க வளரணும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற இந்த நேரம் இது. ஆகவே ஒவ்வொரு நாள் நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த 40 வயது மேற்பட்டவனாய் இருந்த அந்த சப்பானியை இயேசு விடுவித்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10லிருந்து 15 வரை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? ஒரு அதிசயங்களை செய்கிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10லிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமுடைய மனைவி அழகு உள்ளவன் அதனால வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகு உள்ளவன் சொல்லிட்டு ராஜா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் பேசி ஆனால் எதுவுமே தொட மாட்டாங்க. ஆண்டவர் தாமே ஒரு அடியை கொடுத்து அவனுக்கு போய் மனைவியை பாதுகாக்கிற வேலை தான் ஆபிரகாமுக்கு. ஈசாக்குடைய மனைவி கூட அழகு உள்ளவன் வேதம் சொல்லுது, ரெபெக்காள். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், கூடார வாசல்ல தான் யாராவது வந்துட்டா ஆம்பளை தான் முன்னாடி போவோம். பெண்களை பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இருங்க, ஏன்னா அழகு உள்ளவ, யாராவது கண்ணு வச்சிருவாங்க தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கூடார வாசல்ல சாராள் இருக்கிற ஆண்டவர் கர்த்தர் சொல்றார். கர்த்தரே என்ன சொல்றாரு? அவனுக்கு சகலத்தை, இந்த வானம் எல்லாமே, இந்த பூமியே கொடுத்துட்டார். ஐஸ்வர்யம் அளவு இல்லாம ஆண்டவர் தந்துட்டார். அவனுக்கு ஒரு குறைவு, குழந்தை இல்லை. அவ்வளவு சம்பாதித்து எதுக்கு ஆண்டவரே? எல்லாமே தந்துட்டீங்க, ஒரு குழந்தை இல்லைன்னா அது ஒரு குறைவு, எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க. எது முக்கியமோ இதை தாங்க ஆண்டவரே, எல்லாம் தந்துட்டீங்க, குழந்தை பாக்கியத்தை தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல வாசிக்கிறோம். சொல்லும் போது கூடார வாசல்ல சாராள் கேட்டுக்கொண்டு இருந்தாலாம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடுகள் தலைக்கு ஊத்துற நின்று போயிற்று. 40 இப்பெல்லாம் 50 வயது 55 வயதுனா நின்று போயிடும். அப்ப அந்த காலத்துல அப்படிதான் சத்தான ஆகாரம் இருந்தபடினால அவளுக்கு என்ன செய்தான்? இந்த வழிபாடு ஸ்திரீகளுக்குள்ளே, எத்தனாவது வசனம்? 11வது வசனம். வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. முதிர் வயது உள்ளவர்களா இருந்தாங்களாம். இப்ப பல்லு போன கிழவிக்கும் கிழவனுக்கும் குழந்தை பிறந்த எப்படி இருக்கும்? எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை, எல்லாமே கொடுத்துட்டாரு. இந்த குழந்தை மட்டும் தரலையே, காத்து இருந்தாங்க. உடனே வந்தோடனே குழந்தை கிடைக்கணும்னு இருக்கும், காத்திருப்பு வேணும். ஒரு தாயின் வயிற்றுல குழந்தை பிறகு 10 மாசம் காத்திருக்கணும். 2 மாசத்திலேயே பிறக்கணும், இப்பயே பிறந்து ஆகணும் அடம் பிடிக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு காலங்கள் இருக்கு. ஆனா இவருக்கு அதிகம்தான். ஆபிரகாமுக்கு பொறுமையை இழந்து போகத்தக்க இருந்தது. ஆனா அப்பையும் நம்பிக்கையா இருக்காங்க. வயது போன காலத்துல முகமெல்லாம் தொங்கி போச்சு, பொறும் வயசாயிருச்சு. அந்த நேரத்துல தான் சொல்றாங்க, வழிபாடுலாம் நின்று போச்சு, இது ஆகாத காரியம். டாக்டர்கிட்ட போனா இது ஆகாது, முடியாது சொல்லிடுவாங்க. எல்லாரும் புறக்கணித்து தள்ளி வச்சிருவாங்க. இது இப்படி வழிபாடு நின்று போச்சே, குழந்தை பிறக்காது. ஆனா அதுலயும் தேவன் செய்கிறார். அதுதான் தேவனால எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்களேன். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அவர் கொஞ்சம் இளவட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இவர் என்ன வயசாயிருச்சு, நாங்கள் வயசாகிட்டோம், நடக்கவே பலன் இல்லை, எப்படி இப்போ போயிட்டு குழந்தை பிறந்து நாங்க என்ன பிள்ளைய பெத்து என்னடா? யாரு? ஆபிரகாம் விசுவாசித்தார். சரீரம், இந்த எபிரேயர்ல வாசிக்கிறோம், இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல சாட்சியா சொல்றார், சரீரம் செத்து போன போதிலும் கூட தன்னை இப்படி இருக்குன்னு இளவட்டமாறு நினைச்சாரா? நான் வாலிபன்,
பாருங்க, அதை நினைச்சு கூட கர்த்தர் சொல்லிட்டா அப்படியே நடக்கும். அதுதான் விசுவாசம். இந்த சாரால் பாருங்க, நான் கிளவியா இருக்கிறேன், பல்லு போச்சு, எல்லாம் போச்சு, நடக்கவே வழி இல்லை, நான் ஒரு கிளவி. இப்பெல்லாம் வேதமே கிளவிதான் சொல்லுது. ஒரு சில கிளவின்னு சொன்னா கோபம் அவ்வளவு வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிளவிலாம் குமரின்னு சொல்றதா? பாருங்க, கிளவிகள். அப்படி கிளவி ஆகிட்டேன், என் ஆண்டவனும் முதிர் வயது கிழடனா ஆகிட்டாரு. எனக்கு வாசிங்க, எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றால், இந்த இடத்துல இந்த வயது போன காலத்துல உனக்கு சுகம் கேட்குதோ சொல்லிட்டு ஒரு சொல்லுவதை கேட்டிருக்கீங்க. பாருங்க, இன்பம் உண்டாகுமோ என்றால் கூடார வாசல் தான் மனசுல நினைக்கிறா. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யா என்று சொல்வானேன் சொல்லிட்டு அது சிந்தையில நினைக்கிறது கூட கர்த்தருக்கு தெரியும். 14வது வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப கால கட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. 15வது வசனம், சாராள் பயந்து நான் நகைக்குவதில்லை என்று மறுத்தாள். அதான் மாறுபாடான உதடு. சொல்லிட்டு நான் இப்படி நினைச்சேன், அது மனசுல நினைச்சது இப்படி சொல்லிட்டாரப்பா சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட மறைக்க முடியுமா? ஆமான்னு உள்ளதுன்னு சொல்லியிருக்கலாம். மறுத்தாலும் ஆண்டவர் ஆபிரகாம் நிமித்தம் என்னதான் செய்யறாரு? அதற்கு அவர் இல்லை. அவர் என்ன செய்யறான்? ஆண்டவர் சொல்றாரு அவளை நோக்கி, மறுக்க இல்லை, அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். நீ மனசில் நினைச்சது உண்மைதான் சொல்லும் போது இயேசு அவளை பார்த்து, மனுஷரால் வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷனால் கூடாதது யாரால கூடும்? தேவனால கூடும். எல்லாரும் எழுந்து நிற்பமாக, இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி பார்ப்போமாக. நேரம் தள்ளி போனாலும் ஒன்னே ஒண்ணு உங்க சிந்தையில இருக்கணும், நான் விடுவிக்கப்படணும், கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நினைக்கணும். தேவ சமூகத்துல நாம் இருக்கிறோம், முக்கியமான நேரம். நாம் எல்லாரும் நம் கண்களை மூடுவோமாக, எல்லாரும் எழுந்து நிற்போமாக. முழங்கால் படிகிறவங்க நம் முழங்கால்களை முடக்குவோமாக. கர்த்தரை நோக்கி பார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் ஜனமே, இந்த கால வேளையில அவரை நோக்கி பார்ப்போமா? இயேசு அவரிலே பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தையின் மடியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். கூடாதது கரங்களை தட்டி, ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, என் தேவனால எல்லாம் கூடும் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ விசுவாசி. கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, ஆமென். கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவோம். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடபகதுடமனதுரபகதிடா தீனாமானாதுரபகதுடா ஷகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் உம்மால கூடும். உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. யார் யாரு ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசிக்கிறார்களோ, ஆண்டவரே அவருடைய காரியங்களை நிறைவேற்றித்தாங்க. ஹல்லேலூயா. நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இப்பொழுது நீ காண்பாய். ஹல்லேலூயா. தேவனுக்கு நீ ஒப்புக்கொடு.
ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ஜீவியத்திலே பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடும் என்று நீ விசுவாசி. நீ விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காலை முதல் இதுவரை, ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை கர்த்தாவே, ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால எல்லாம் கூடும் என்று நீர் எங்களோடு பேசினீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தின் வார்த்தையினால நிரப்பி கர்த்தாவே, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆண்டவரை உடைய வார்த்தையின் மூலமாய் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போக ஆண்டவரை ஒவ்வொரு ஜீவியத்திலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தை ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் இந்த வேளையில ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி ராஜா. தொடர்ந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் உடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். உடைய வருகை வரும்போது உண்மை சந்திக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.